நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது 12ல கேது இருந்தா கடைசி பிறவி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைங்க. 12ஆம் இடத்தில் கேது இருப்பவங்களுக்கு எல்லாமே முக்தி கிடைச்சிருதா? இல்லை. இனி மனித பிறப்பு இல்லைன்னு ஆயிருதா? இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம அதை யோசிக்கிறோம். 12ஆம் இடத்தில் கேது அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, கேது என்பது தர்மத்தை, அதாவது தர்மத்தை போதிக்கும் கிரகம். கடக ராசியில் கொண்டு ரிகஜூர் சாம 3 வேதங்களை கற்று நவக்கிரக பரிபாலனத்தில் இடம் பிடித்த கிரகம் கேது. புரியுதுங்களா? அப்ப அந்த 12ஆம் இடத்தில் கேது அப்படிங்கிறது, கேது இருக்கிற இடமே நம்முடைய தேடல். எந்த ஜாதகத்திலையும் கேது எங்க நிற்கிறானோ அதுதான் நம்முடைய தேடல். அப்போ 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய தேடல் அப்படிங்கிறது பாருங்க, 12க்கு திரிகோணம் 4, 8, 12க்கு நேர் எதிர்பாகம் இது 6. 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறவங்க எல்லாமே கஷ்டப்பட்டது இல்லை. ஆனால் 12ஆம் இடத்தில் கேது இருந்து 12ஆம் அதிபதி பலவீனமாகும் பொழுது கட்டாயம் இந்த 6, 8, 4 இதனுடைய கர்மாக்களை, இதனுடைய தேடல்களை, அதில் இருக்கிற கர்மாக்களை பலியை கொடுக்கும். அதை எடுத்து ஜாதகர் கூட்டி ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷனில் நம்ம பிறந்துட்டு வருவோம். இப்போ நம்ம பிறந்த வம்சத்தில் நாம தான் நம்ம வீட்டில் கொழுத்தத்தான் இருந்திருப்போம். அடுத்து நம்ம செஞ்ச பாவத்துக்கு செஞ்ச பாவ புண்ணிய தடவைக்கு அந்த வீட்லேயே நம்ம பிறப்போம். புரியுதுங்களா? அந்த வீட்லேயே நம்ம பிறப்போம். அப்போது அந்த 12ஆம் இடத்தில் கேது அப்படிங்கிறது நம்ம செஞ்சதை தான் அதே வம்சத்தில் பிறந்து அனுபவிக்கிறோம். அந்த வம்சத்தினுடைய கடைசி பிறவி. இதுதான் உண்மை. கேது 12ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த வம்சத்தினுடைய கடைசி பிறவி நீங்கள். அந்த வம்சத்தினுடைய கடைசி பிறவி நீங்கள். அதுக்கப்புறம் அந்த வம்சத்திலிருந்து நீங்கள் ஆன்மா புது ஒரு கர்மாவை எடுத்துட்டு நீங்க பிறக்க போறீங்க. அதாவது நம்முடைய சஞ்சித பிறவி நமக்கு எப்படி அமைதுன்னா, நம்முடைய சஞ்சித வினை, நம்முடைய பல வினையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகுப்பை எடுத்து இறைவன் ஒரு பிறவியை கொடுக்குறான். இந்த பிறவியில 7 பிறவி நமக்கு வாய்க்குன்னு சொல்றோம். அந்த பிறவியை கொடுத்து நீ வாழ்ந்துவான்னு சொல்றான். நம்ம எத்தனையோ கோடி பிறவி பிறந்தாச்சு. அப்போ அந்த குறிப்பிட்ட கர்மா எடுத்துக்கிட்டு அதை 7 பிறவியில் அனுபவிக்கணும். இந்த 7 பிறவியில் அனுபவிக்கிறது மட்டுமில்ல, நம்ம புதுசாக சேர்த்துக்கிட்டே போறோம். அது வேற விஷயம். இந்த அதை அனுபவிச்சுட்டு வரோம் அல்லவா? அதை அனுபவிச்சு ஆன்மா பக்குவம் பெறணும். நாம் என்ன பண்றோம்? அந்த 7 பிறவியில 7வது பிறவி, கடைசி பிறவி இருக்குல்லவா, அதுல மிச்சம் மீதி தொச்சம் எதுவும் இல்லாம அந்த கர்மாவை புறம் அனுபவித்து கழிப்பதுதான் 7வது பிறவி. அதுதான் 12ஆம் இடத்தில் கேது.